தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் 9th மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் 9 probability example 9.4 the probability that it will rain tomorrow is 91/100. What is the probability that it will not rain tomorrow? The probability that it will rain tomorrow is 91/100. Tomorrow நாளை will rain மழை பொழிவதற்கான நாளை tomorrow நாளை மழை பொழிவதற்கான will rain it will rain மழை பொழிவதற்கான probability is 91/100. அப்படின்னா what is the probability that it will not rain tomorrow நாளை it will not rain itனா அந்த மழை will not rain பொழியாமல் tomorrow நாளை will not rain மழை பொழியாமல் இருப்பதற்கான probability என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாளை மழை பொழிவதற்கான probability கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நாளை மழை பொழியாமல் இருப்பதற்கான probability என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி நல்லா கவனிங்க. இந்த ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுமாரோ நாளை வில் ரெயின் நாளை மழை பொழிவதற்கான நிகழ்ச்சி, இதுதான் ஈவெண்ட். ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட்டும் அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்னன்னு பாருங்கள். தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ நாளை மழை பொழியாமல் இருப்பதற்கான வில் நாட் ரெயின் பொழியாமல் இருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாளை மழை பொழிவதற்கான ப்ரோபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. நாளை மழை பொழியாமல் இருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட் என்னப்பா, வில் ரெயின் டுமாரோ நாளை மழை பொழிவதற்கான நிகழ்ச்சி. ஓகேவா? சரி, ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட்டும் அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்னன்னு பாருங்கள். வில் நாட் ரெயின் டுமாரோ அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டூ ஈவெண்ட்ஸையும் நம்ம காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட்டும் அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ரெண்டு என்னென்னு சொல்கிறாங்க, காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டூ ஈவெண்ட்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம P of A + P of E' is equal to 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இஃப் தி ஈவெண்ட்ஸ் E and E' are complementary events then P of A plus P of E' is equal to 1. காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னப்பா, ஒரு ஈவெண்ட்டும் அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டும் ஒரு கொஸ்டினில், அதாவது ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் ஒரு கொஸ்டினில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த டூ ஈவெண்ட்ஸையும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டூ ஈவெண்ட்ஸ் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம P of E + P of E' is equal to 1 அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரியா? பாருங்கள், இட் வில் ரெயின் டுமாரோ நாளை மழை பொழிவதற்கான ப்ரோபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த ஈவெண்ட்டோட ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்னப்பா, இட் வில் நாட் ரெயின் டுமாரோ நாளை மழை பொழியாமல் இருப்பதற்கான ப்ரோபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, நாளை மழை பொழியக்கூடிய நிகழ்ச்சியை ஈவெண்ட்டை ஈன்னு வச்சுங்க. அப்படின்னா நாளை மழை பொழியாமல் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டை E' அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, சொல்யூஷன். Let E be the event
that it will rain tomorrow. It will rain tomorrow. நாளைய மழை பொழிவிற்கான நிகழ்ச்சி E அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இதனுடைய ஆப்போனண்ட்டு நிகழ்ச்சி E dash அப்படின்னு வச்சுக்க. Then E dash is the event that it will not rain tomorrow. நாளை மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சியை E dash அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அந்த E அப்படின்ற இந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் E dash. ஓகேவா? ஸோ இப்போ ஈயும் E dash என்னது காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். எதனால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈயுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் தான் E dash. ஸோ இப்போ E dash என்னது காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம P of E ப்ளஸ் P of E dash இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி. From the given data, P of E is equal to 91 by 100. P of E அதாவது இந்த E என்ற ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி அதை ஈவெண்ட் என்னப்பா it will rain tomorrow. The probability that it will rain tomorrow is 91 by 100. It will rain tomorrow அப்படின்றது ஈவெண்ட் ஈன்னு வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதனுடைய ப்ரோபேபிலிட்டி என்னது P of E. P of E எவ்வளோ 91 by 100. ஸோ P of E is equal to 91 by 100 அப்படின்னா என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் தி ப்ரோபேபிலிட்டி that it will not rain tomorrow. What is the probability that it will not rain tomorrow. நாளை மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சியோட ப்ரோபேபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாளை மழை பொழியாமல் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி நம்ம என்னென்னு வச்சுக்கணும் E dash அப்படின்னு வச்சுக்கிட்டோமா. தென் E dash இஸ் தி ஈவெண்ட் தட் இட் வில் நாட் ரெயின் டுமாரோ. நாளை மழை பொழியாமல் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை E dash அப்படின்னு வச்சுக்கணும். அதனுடைய ப்ரோபேபிலிட்டி எப்படி வச்சுப்போம் P of E dash இஸ் ஈக்குவல் டு இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் நடக்கும் நீங்கள் ஏன் E dash என்னது காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் எப்படி சொல்கிறோம் நம்ம E என்ற நிகழ்ச்சியுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டு தான் E dash. ஒரு கொஸ்டினில் ஒரு ஈவெண்ட்டும் அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2 ஈவெண்ட்ஸையும் காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஈவெண்ட்டை E அப்படின்னு வச்சுக்கணும்னா அதனுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட் என்னென்னு வச்சுக்கிறாங்க E dash. Here E and E dash are complementary events. So therefore P of E plus P of E dash is equal to 1. 2 events are said to be complementary events அப்படின்னா P of E plus P of E dash is equal to 1 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் P of E dash. ஓகேவா? சரி. P of E என்னன்னு பார்த்தீங்கன்னா 91 by 100 plus P of E dash is equal to 1. நமக்கு என்ன வேணும் P of E dash தான் வேணும். ஓகேவா? ஸோ P of E dash is equal to 1. the plus 91 by 100 இந்த சைடு வந்து என்ன மாறும் minus 91 by 100. ஸோ 1 minus 91 by 100 the divided by கீழே 10 100 1000 இது மாதிரி இருந்ததுன்னா எத்தனை ஜீரோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க. 2 zeros இருக்கா? அப்போ பாயிண்ட் வந்து 2 digit லெஃப்ட் சைடில் மூவ் ஆகும். பாயிண்ட் எங்கே இருக்குது எங்கேயுமே இல்லை அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் மீனிங். இங்கேருந்து how many zeros 2 zeros 2 digit லெஃப்ட் சைடில் மூவ் ஆகணும் 1 2 அப்போ 9க்கு முன்னாடி பாயிண்ட். ஓகேவா? ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்னா அந்த இடத்துல என்ன இருக்குது ஜீரோ இருக்கிறதா மீனிங். ஓகேவா? சரி. இப்போது அந்த 1லேருந்து 0.9 ஒன்று என்ன செய்யணும் மைனஸ் பண்ணணும். ஒன்று எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.00 ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 digit இருக்கு பாருங்கள், அதனால் 20 போட்டிருக்கோம் மைனஸ் 0.91. ஸோ மைனஸ் பண்ணுங்க. இந்த ஜீரோலேருந்து ஒன்று மைனஸ் பண்ண முடியுமா? முடியாது. அதனால் பக்கத்து நம்பர்லேருந்து பாரோ வாங்குகிறோம். இந்த பக்கத்து நம்பர் ஜீரோவாக இருக்கிறதால அதுக்கு பக்கத்து நம்பர்லேருந்து ஒன்றை பாரோ வாங்குகிறோம். ஸோ இதுலேருந்து ஒன்று பாரோ வாங்கினா இது என்னமாயிடும் 10 ஆகிடும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஒன்றையும் பாரோ கொடுத்தாச்சு, மீது என்ன இருக்குது 0. சரி. இந்த 10லேருந்து ஒன்று பாரோ வாங்கினா இது என்ன மாறும் இந்த 0 10 ஆகிடுமா? ஸோ இதுலேருந்து ஒன்று பாரோ கொடுத்தாச்சு, மீது என்ன இருக்குது 9. 10லேருந்து ஒன்று போச்சுன்னா என்ன வரும் 9. ஓகேவா? சரி. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். 10 minus 1 9. 9லேருந்து 9 போச்சுன்னா என்ன வரும் 0. இங்கே பாயிண்ட் இங்கே பாயிண்ட். ஸோ பாயிண்ட்டு. ஸோ 0 minus 0 0. ஓகேவா? 0.09. ஸோ P of E dash is equal to 0.09. P of E dash என்னப்பா? E dash அப்படின்றது probability of
E dash-ன்றது என்னது? Thus the probability that it will not rain tomorrow. E dash-ன்றது என்னது? Then E dash is the event that it will not rain tomorrow. நாளையே மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்ச்சி தான் E dash. அதனுடைய probability P of E dash. Thus the probability that it will not rain tomorrow is 0.09. நாளையே மழை பொழியாமல் இருப்பதற்கான probability என்ன? 0.09. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவனுங்க. எக்ஸசைஸ் 9.1 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி கேட்பாங்க. ஓகேவா, ஸோ அதை நம்ம போட்டுறோம். இந்த எக்ஸசைஸ் 9.2 பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய ப்ரோபேபிலிட்டி கூட கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் அதனுடைய ப்ரோபேபிலிட்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாம் வந்து அந்த ஈவெண்ட்டோடைய ப்ரோபேபிலிட்டி கண்டுபிடிச்சோம். இப்போது கொஸ்டினில் அந்த ஈவெண்ட்டுடைய அப்போனண்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது மாதிரியான டைம்ஸில் நம்ம இந்த P of E ப்ளஸ் P of E dash இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த ஈவெண்ட்டுடைய ஆப்போனண்ட் ஈவெண்ட்டுடைய ப்ரோபேபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சம்ஸில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறோம், புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். போக போக புரியும். ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.